ராஜீவ்காந்தி அவர்கள் இப்போதைக்கு திமுகவுல மாணவர் அணி செயலாளராக இருக்காரு. அவரு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. கொடநாட்டுல போயிட்டு விஜய் அவர்கள் தன்னுடைய படத்துக்காக போய் நின்னாரு, அவர் போய் பார்க்கலையா, அந்த மாதிரி தான் மோடியை போய் பார்த்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள்னு ஒரு பதில் சொல்றாரு. தளபதி விஜய் அவர்கள் போனது அவருடைய பணத்துக்காக அல்ல. ஒரு திரைப்படம்ங்கிறது தயாரிப்பாளர் தயாரிக்கக்கூடிய திரைப்படம். அதுல வேலை பார்த்தவர்களுக்கான ஒரு பொருளாதாரம் இருக்கு, அவர்களுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வு இருக்கு, அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கு. ஒரு திரைத்துறையில ஒரு திரைப்படத்துல ஒரு நபர் மட்டும் பணிபுரியல, அதுல வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் போகணும், அந்த படத்தை எடுத்தவங்க அங்க கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த தயாரிப்பாளருக்கு பணம் வரணும், அப்போ ரிலீஸ் டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் எந்த ஒரு நடிகருக்குமான ஒரு பொறுப்பா இருக்கும். அதை தான் தளபதி அவர்கள் அன்றைய சூழல்ல திரைப்படத்தை வெளியிடணும் அப்படிங்கறதுனால போய் கேட்கிறாரு. சினிமா துறையை எந்த கட்சி வந்து மிரட்டல? அஜித் அவர்கள் பேசியிருப்பாங்க, எங்களெல்லாம் மிரட்டி கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க, எங்களுக்கு பாலிடிக்ஸ் வேணாம், சோசியல் இஷ்யூக்கு வந்து எங்களை கூப்பிடாதீங்க, இது வந்து பொதுவா இருக்கட்டும் சினிமா துறை அப்படின்ட்டு கலைஞர் முன்னாடி தானே பேசினாரு. கருணாநிதி அவர்களுக்கு முன்னாடி தான் பேசினாரு அஜித் அவர்கள். அந்த மாதிரி தான் திமுக கட்சியிலும் அதுதான் நடக்குது, அதிமுக கட்சியிலும் அதே நடக்குது. மெர்சல் படத்துக்கு ஜோசப் விஜய்னு விமர்சனம் வைக்கலையா பிஜேபி? ஜிஎஸ்டி ஏன் விமர்சனம் பண்றீங்க, ஏன் கோயிலை பத்தி பேசுறீங்க அப்படின்ட்டு பிஜேபி பண்ணலையா? இலவசங்கள்னு சர்க்கார் படத்துல வரும்போது அதிமுக தியேட்டர்லாம் போட்டு கிளிக்கலையா? இப்படி ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அரசியலுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிற விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு உதயநிதி அவர்கள் மீதும் அதே மாதிரி ரெட்ஜைன் மீதும் விமர்சனங்கள் வந்து பல்வேறு நபர்கள் வைக்கிறாங்க. முக்கியமா விஷால் அவர்கள் வச்சிருக்காரு. விஷால் அவர்கள் வந்து எவ்வளவுதான் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொன்னது யாரை சொன்னார்? அதே மாதிரி போஸ் வெங்கட் அவர்கள் திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர் 2-3 மாதத்துக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சினிமாவை விட்டுருங்க, சினிமா வந்து ஒரு அழகான குழந்தை, அதை ஏன் நீங்க போட்டு இப்படி பண்றீங்க, சினிமாவை விட்டுருங்க, அரசியலுங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அப்படி தொடர்ந்து தமிழ் சினிமா வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில அவர்களுக்கு தேவையான ஒரு சூழல்ல மிரட்டி எந்த படம் வரணும் எந்த படம் வரக்கூடாதுங்கிற ஒரு கேவலமான ஒரு அரசியல் வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த துறையின் மட்டுமா, எல்லா துறையும் மிரட்டி வச்சு தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க திமுகவினர். தன்னுடைய படம் தன்னுடைய பணத்துக்காக வந்து போகல, அவர் ஒட்டுமொத்தமா அந்த திரைப்படத்துல நடிச்சவர்கள், அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் தான் அந்த பணம் போய் சேரணும், தன்னுடைய நிதிக்காக போல. ஸ்டாலின் அவர்கள் போனது தன்னுடைய நிதிக்காக தான், தன்னுடைய குடும்ப நிதிக்காக தான் போயிருக்காரு. அப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். உங்க தேவையில்லாம எப்படி சொல்றது, இவர் தனி மனித விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது ராஜீவ்காந்தி அவர்கள். கருணாநிதி அவர்களை வந்து சக்கர நாற்காலி சதிகாரன்னு பேசினவர் தான். ஸ்டாலின் அவர்களை சுடலைன்னு விமர்சனம் பண்ணவர் தான் ராஜீவ்காந்தி. இவர் வந்து எந்த கட்சிக்கு போனாலும் வந்து தனி மனித விமர்சனம் தான் பண்ணுவார். அதே மாதிரியான தனி மனித விமர்சனம் தான் தளபதி விஜய் அவர்கள் மீதும் வைக்கிறாரு. திமுகவும் அப்படிதான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க. வேற எதுவுமே தெரியாது.